ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 42 இன்ச்சு செஸ்ட் அளவு ப்ளவுஸ் எப்படி மார்க்கிங் பண்ணி வெட்டுறதுங்கிறது பார்க்கலாம். செஸ்ட் வந்து அப்பர் செஸ்ட்டு 39.5, லோவர் செஸ்ட்டு 42, நெக்கு டெப்த் வந்து 9 இன்ச்சு, ஆம்கோல் வந்து 16. ஆம்கோல் எப்படி எடுக்கணும்னா, இந்த அக்குள்ள இருந்து இப்படி ரவுண்ட் எடுக்கக்கூடாது. நான் எடுக்கிற ஆம்கோல் அளவு வந்து இந்த அக்குள்ள இருந்து இந்த கை பைசிப்ஸ் இருக்குல்ல, இங்க எடுக்கணும். அக்குள்ள இருந்து இப்படி நேரா இங்க எடுக்கணும். இங்க எடுக்கக்கூடாது. இப்போ நமக்கு வந்து இப்போ கை கீழே வைக்கும்போது இந்த அக்குள்ள இருந்து இங்க இருக்கும் பார்த்தீங்களா, இந்த அளவு வந்து கரெக்டாக மெஷர் பண்ணா தான் நம்ம பிளவுஸ் வந்து ஃபிட்டிங்காக வரும். கை வந்து நீட்டாக வரும், சுருக்கம் இல்லாமல், துணி வந்து டைட்டாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இந்த அளவு தான் மெஷர்மெண்ட்டு நான் ஆம்கோலுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். அதை வச்சு எப்படி வந்து ஆம்கோல் வெட்டுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆம்கோலுக்கெல்லாம் வந்து இந்த ரவுண்டெல்லாம் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. அது இல்லாமையே நமக்கு வந்து இந்த அளவு தெரிஞ்சிடும். இந்த அளவும் நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பாருங்க, ப்ளவுஸ் வீடியோவில் அந்த ஃபார்முலா சொல்லியிருப்பேன். இப்போவும் இதுக்கு என்ன ஃபார்முலாங்கிறத இப்போ போடுவோம். எப்பவுமே ப்ளவுஸ் கட்டிங் பண்ணும்போது கால்குலேட்டர் ரெடியாக வச்சுக்கோங்க. கால்குலேட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எல்லாமே வந்து மெஷர்மெண்ட் தான், எல்லாமே மெஷர்மெண்ட் கணக்கு தான். இப்போ வந்து நம்ம ஃபார்முலா போடுவோம். எப்பவுமே செஸ்ட்டு பை 4, செஸ்ட்டு பை 6 இது போட்டு 2 மெஷர்மெண்ட்டையும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம அளவு எடுத்துருக்கிறோம் 39.5 செஸ்ட் அளவு. இது கூட ப்ளஸ் 1 சேர்த்திக்கணும். ஏன்னா நம்ம டேப்ல அளவெடுத்து எழுதினா அதை மெஷர்மெண்ட் நம்ம வந்து வெட்டும் போது ப்ளஸ் 1 ஆட் பண்ணிக்கணும். டேப்ல அளவெடுத்தாலே +1 ஆட் பண்ணிக்கணும். அப்போ அப்பர் செஸ்ட்டுக்கும் லோவர் செஸ்ட்டுக்கும் +1 ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஆம்கோலுக்கு வந்து ஹாஃப் தான் ஆட் பண்றோம். ஆம்கோல்ல 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். டபுளா பண்ணி இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து நம்ம டேப்ல மெஷர்மெண்ட் எடுத்தா இப்படி பண்ணிக்கிறோம். அளவு பிளவுஸ் கொடுக்குறாங்க, ஆள் வரல அப்படின்னா, அளவு பிளவுஸ் மட்டும்தான் வந்திருக்கு அப்படின்னா, இந்த அளவு பிளவுஸ்ல எப்படி என்ன அளவு எடுக்கிறோமோ சேம் அதையே வச்சுக்கலாம். ஆனா கஸ்டமர் வந்தாங்கன்னா ஒரு அப்பர் செஸ்ட் லோவர் செஸ்ட் அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கோங்க. அந்த ஆம்கோல் அப்பர் செஸ்ட் லோவர் செஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி எடுத்துட்டா நமக்கு அளவு பிளவுஸை வச்சு அது வந்து இழுத்து நோண்டி அதுல வந்து அளவு எடுக்கிறது வந்து கொஞ்சம் சிரமம். அது கரெக்டான மெஷர்மெண்ட் வருமானு கொஞ்சம் டவுட்டு தான். எப்படி இருந்தாலும் ஒரு 1/4 இன்ச்சு முன்ன பின்ன போயிடும். அதனால நீங்க எப்பவுமே வந்து கஸ்டமர் வந்தாங்கன்னா நேரில் ஒரு அளவு எடுத்துருங்க, சரிங்களா? அளவு வந்து பாத்தீங்கன்னா அப்பர் செஸ்ட் லோவர் செஸ்ட் அளவு பிளவுஸ் கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க. அளவு பிளவுஸ் கொடுத்தாலும் ஓகே. அளவு பிளவுஸ் கொடுத்தா வாங்கிட்டு நீங்க அப்பர் செஸ்ட் லோவர் செஸ்ட் இந்த ஆம்கோலை மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது இருந்தா போதும், நம்ம வந்து வேலை நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். ஏன்னா அளவு பிளவுஸ் வச்சு நோண்டி நம்ம அளவு எடுத்துட்டு இருக்கிறது தேவையில்லை, நமக்கு நிறைய டைம் சேவ் ஆகுதுல. அளவு பிளவுஸை வந்து நம்ம நெக்கு டெப்த்துக்கும் பிளவுஸுடைய லென்த்துக்கும் ஸ்லீவ் லென்த்து ஸ்லீவ் ரவுண்டு இடுப்பு சுற்றுறது இதுக்கு மட்டும்தான் நம்ம அளவு பிளவுஸ் யூஸ் பண்ண போறோம். அவங்களோட செஸ்ட் அளவு இதெல்லாம் வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுக்கிறதுனால இப்போ இதையை வச்சுதான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ண போறோம். ஆம்கோல் எடுக்கும்போது இங்க எடுத்தீங்கன்னா தான் நம்ம கை வெட்டும் போது கரெக்டா இருக்கும். இந்த ஆம்கோல் எல்லாம் வந்து நம்ம இந்த மெஷர்மெண்ட் ஃபார்முலா போடும்போதே உங்களுக்கு இந்த ஆம்கோல் தான் கிடைச்சிடும். ஆம்கோல் எல்லாம் டேப்ல வச்சு